ஓம் நம சிவாய. இந்த வீடியோவில் திசா புத்தி பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஜாதகம் இந்தியாவினுடைய படை தளபதியாக இருந்த ஒருத்தருடைய ஜாதகம். இவர் ஒரு விமான விபத்தில் இறந்துட்டார். இறக்கிறதுக்கு என்ன கிரக சூழ்நிலை இருந்துச்சு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். இப்போ ஜாதகத்தை பாருங்கள். இவர் பிறந்தது தனுசு லக்னம். இவர் இறந்த தேதி சைடில் பாக்ஸில் காமிச்சிருக்கேன். 8/12/2021. அந்த நேரத்தில் ஜாதகருக்கு நடந்த தசா புத்தி என்னங்கிறத பாருங்கள். சனி தசை 2014 இருந்து 2033 வரைக்கும் நடந்திருக்கு. இறந்த தேதி அன்னைக்கு இவருக்கு சுக்கிரன் புத்தி நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அதாவது 4/12/2020 இருந்து 4/2/2024 வரைக்கும். இந்த 2 தேதிகளுக்கு இடையில தான் அவர் இறந்த தேதியான 8/12/2021 இருக்கு. அப்போ திசா புத்தி பலன் எடுக்கும் பொழுது சனி திசை சுக்கிரன் புத்தி அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். சனி என்பது தனுசு லக்னத்திற்கு 2ஆம் வீட்டிற்கும் 3ஆம் வீட்டிற்கும் அதிபதி லக்னத்தில் இருக்கிறார். அதைத்தான் சைடில் தெரிகிற சின்ன பாக்ஸில் சனிங்கிறதுக்கு நேராக 2,3,1 காட்டியிருக்கேன். சரி, சனி அமர்ந்த நட்சத்திரம் கிரக சாரத்தில் பாருங்க. சனிங்கிறதுக்கு நேராக மூலம் 1 அப்படின்னு போட்டிருக்கு. திசாநாதன் சனி மூலம் 1ஆம் பாதத்தில் இருக்குன்னு பொருள். அப்போ மூலம் என்பது கேதுவினுடைய நட்சத்திரம். கேது எங்கே இருக்கு? தனுசு லக்னத்திலிருந்து எண்ணி வந்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கு. சரி, இறந்த தேதி அன்னைக்கு நடந்த புத்தி சுக்கிரன். இந்த ஜாதகருக்கு சுக்கிரன் 6ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதி லக்னத்தில் இருந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறார். அதைத்தான் சைடில் தெரிகிற சின்ன பாக்ஸில் 6,11,2ன்னு காட்டியிருக்கேன். அந்த சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் காட்டியிருக்கேன் பாருங்க. சுக்கிரன் திருவோணம் 3ன்னு. திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். அந்த சந்திரன் தனுசு லக்னத்திற்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதி லக்னத்திலேயே இருக்கிறார். அதைத்தான் 8,1ன்னு காட்டியிருக்கேன். இதற்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் 8ங்கிறது 1க்கு மேற்பட்ட முறை வந்திருக்கு. அதனால் அவங்க கடுமையான துன்பங்களுக்கு ஆளானாங்க. இந்த ஜாதகருக்கு 8ங்கிறது ஒரு முறை தான் வந்திருக்கு. அப்போ எப்படி ஜாதகர் இறந்தாரு அப்படிங்கிறத எல்லாருக்கும் சந்தேகம் வரும். ஏன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கை காலத்திலையுமே 8க்கு உடையவனுடைய திசையோ 8ல் நின்றவனுடைய திசையோ 8க்கு உடையவனுடைய புத்தியோ 8ல் நின்றவனுடைய புத்தியோ வரும். அப்போ எல்லாம் இறந்துருவாங்களா அப்படின்னா இல்லை. ஒரு முறை இந்த மாதிரி சைடில் பாக்ஸில் போட்டு காமிச்சிருக்கிறது போல எழுதும் பொழுது ஒரு முறை 8ன்னு வந்தால் இறப்பாங்களா அப்படின்னா இல்லை. ஏதோ கஷ்டமான நேரம் வரப்போகுது அப்படின்னு தான் பொருள். அப்படி இருக்கும்போது இந்த ஜாதகர் எப்படி இறந்தாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஸ்லைடை பாருங்க. விபத்து தாரை நட்சத்திரம் அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே எழுதியிருக்கிறத வாசிக்கிறேன், கேளுங்க. தசை நடத்தும் கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 3ஆவது நட்சத்திரத்தில் ஏதேனும் கிரகம் இருக்க வேண்டும். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, புத்தி நடத்தும் கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 3ஆவது நட்சத்திரத்தில் ஏதேனும் கிரகம் இருக்க வேண்டும் அப்படின்னு. இது புரியணும் அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒரு திசை நடக்குது. அந்த திசை அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து திசாநாதன் திசையை நடத்துறாருன்னு வச்சுக்குவோம். அந்த அஸ்வினியில் இருந்து 3ஆவது நட்சத்திரம், அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை, கார்த்திகை நட்சத்திரத்திலேயோ அல்லது கார்த்திகை சூரியனுக்குரியது. அப்போ சூரியனுடைய 2 நட்சத்திரங்கள் என்ன? உத்திரம், உத்திராடம். இந்த நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒன்றில் ஏதேனும் ஒரு கிரகம் இருக்கிறத தான் விபத்து தாரை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதுபோல ஒரு புத்தி நடக்குது. அந்த புத்தி ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் அமர்ந்து நடத்தும். உதாரணத்திற்கு பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறதா வச்சுக்கலாம். பூரம் நட்சத்திரத்திலிருந்து 3ஆவது நட்சத்திரம் என்ன? பூரம், உத்திரம், அஸ்தம். அஸ்தம் என்பது 3ஆவது நட்சத்திரம். அதாவது புத்தி நாதன்
அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 3வது நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதிக்கு உரிய மற்ற 2 நட்சத்திரங்கள், ஆக மொத்தம் 3 நட்சத்திரம் வரும். அந்த 3 நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஏற்படும் விபத்தில் அவர் கடுமையான தோஷத்தை அல்லது கடுமையான கண்டத்தை சந்திப்பார் அப்படின்னு பொருள். இந்த விதத்துல ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்க. நடக்கிற திசை சனி, சனி அமர்ந்த நட்சத்திரம் மூலம், மூலத்திலிருந்து 3வது நட்சத்திரம் மூலம், பூராடம், உத்திராடம். உத்திராடம் நட்சத்திரத்துல சந்திரன் மற்றும் செவ்வாய் இருக்குது. அதுபோல நடத்துற புத்தி சுக்கிரன், சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் திருவோணம், திருவோணத்திலிருந்து 3வது நட்சத்திரம் திருவோணம், அவிட்டம், சதயம். சதயம் என்பது ராகுவினுடைய நட்சத்திரம். அந்த ராகுவுக்கு உள்ள மற்ற 2 நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி. மறுபடியும் சொல்றேன், புத்திநாதன் சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் திருவோணம், திருவோணத்தில் இருந்து 3வது நட்சத்திரம் விபுததாரை நட்சத்திரம், அதாவது திருவோணம், அவிட்டம், சதயம். சதயம் என்பது ராகுவினுடைய நட்சத்திரம். ராகுவினுடைய நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தாலும் போதும். அந்த விதத்துல ராகுவினுடைய நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம். அந்த சுவாதி நட்சத்திரமான விபத்துதாரை நட்சத்திரத்துல குருவும் இருக்கிறாரு, ராகுவும் இருக்கிறாரு. அப்போ ஒரு கிரகம் விபத்துதாரை நட்சத்திரத்தில் இருந்தாலே போதும். திசாநாதனுக்கு விபத்துதாரை நட்சத்திரத்துல 2 கிரகமும், புத்திநாதனுக்கு விபத்துதாரை நட்சத்திரத்துல 2 கிரகம் இருந்ததுனால இவரு விபத்துல மரணம் அடைந்தார் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு திசா புத்தி பலன் எடுக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.